Hi friends, welcome to another video. சைதாப்பேட்டையில் ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு. நிகாரிகா தினேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 வயது பெண் குழந்தை துடிதுடித்து இறந்து போயிருக்கு இப்போது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிகாரிகா தினேஷ் அப்படிங்கிற 4 வயது பெண் குழந்தை அண்ட் அவங்களோட சிஸ்டர், அதாவது 2 பேரும் ட்வின்ஸு. அவங்க வந்து பேசிக்கலாக ஃப்ரம் அம்பத்தூர். ஸோ அம்பத்தூரில் தான் அவங்க வீடு இருக்குது. அண்ட் அம்பத்தூரில் இருக்க ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் அவங்க வந்து படிக்கிறாங்க. 2 பேருமே வந்து எல்கேஜி தான் படிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வீக்கெண்ட்ஸில் தாத்தா பாட்டி வீட்டுக்கு, அதாவது வெஸ்ட் மாம்பலத்துக்கு கிளம்பி வந்துடுவாங்களாம். ஸோ வெஸ்ட் மாம்பலம் டு சைதாப்பேட்டைக்கு அவங்க தாத்தா வந்து பைக்கில் கூப்பிட்டு போயிருக்காரு. எப்பவுமே யூஸ்வலாக கூப்பிட்டு போய் ஸ்நாக்ஸ் அது மாதிரிலாம் தான் வாங்கி கொடுப்பாரு போல இருக்குது, குழந்தைங்க வந்திருக்காங்களேன்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து கூட்டிகிட்டு போகிறப்போ சாட்டர்டே நைட், அதாவது இப்போ போன சாட்டர்டே நைட்டு வந்து இந்த மாதிரி ஒரு துயரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அந்த பெண் குழந்தையோட தாத்தா, அவருக்கு வந்து 67 வயது ஆகுது. அவரோட பேர் வந்து பத்மநாபன். அவர் வந்து ஒரு ரிட்டையர்ட் பேங்க் ஸ்டாஃப் அவர். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட பேத்திகளை வந்து ஸ்கூட்டரில் ஏற்றிக்கிட்டு ஒரு ரைடு போவாராமா எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த ட்வின்ஸ் குழந்தையில ஒரு குழந்தைய மட்டும் கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு இன்னொரு குழந்தைய வந்து கூப்பிட்றதுக்காக போயிருக்காரு. அந்த ஸ்கூட்டர் வந்து ஒரு டிவிஎஸ் ஜூபிட்டர் தான். அந்த இறந்து போன 4 வயது பெண் குழந்தை ஃபோட்டோ நம்மக்கிட்ட இல்லை. அண்ட் ஆல்சோ அவரோட தாத்தா ஃபோட்டோவும் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அந்த பைக் ஃபோட்டோ மட்டும் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த பைக்கில் தான் வந்து தன்னோட பேத்திகளை வந்து கூட்டிகிட்டு போயிருந்துருக்கிறாரு. அப்போது வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் குழந்தைய பக்கத்தில் இருக்கக்கூடிய சைதாப்பேட்டையில் இருக்கிற ஒரு ஷாப்பில் இறக்கி விட்டுட்டு இன்னொரு பெண் குழந்தைய கூட்டிகிட்டு வரதுக்காக போய் அவர் கூட்டிகிட்டு வரப்போ அந்த நிகாரிகா தினேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பெண் குழந்தை அவரோட பைக்கில் ஏறி முன்னாடி உட்காருது. அதாவது தாத்தாக்கு பின்னாடி உட்காந்துருந்தா, ஆஸ் அ பில்லியனாக உட்காந்துருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. பட் தாத்தாக்கு முன்னாடி நிற்க வச்சுட்டு கூப்பிட்டு போவாங்கல்ல ஸ்கூட்டரில் குழந்தைங்கள, அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் அந்த குழந்தைய ஏற வச்சிருக்காரு. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை ஆக்சிடென்ஷியலாக அந்த பைக்கோட த்ராட்டில் பிடிச்சி திருக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ வந்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கட்டுப்பாட்டை இழந்து பைக்கு கொண்டு போய் ஒரு செவுத்தில் மோதி பெரிய துயரமான ஒரு சம்பவம் நடந்துருச்சு. அவங்க தாத்தா வந்து பைக்கை ஆஃப் பண்ணியிருந்திருக்கலாம். 2 பேத்திகளுக்குமே வந்து ஹெல்மெட் ஆச்சு போட்டிருக்கலாம், இல்லை அவரும் ஹெல்மெட் ஆச்சு போட்டிருக்கலாம். அவரும் போடல, குழந்தைங்களும் போடல. ஸோ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் குழந்தை வந்து தெரியாமல் அந்த ஆக்சிலரேட்டரை முறுக்குன உடனே அந்த ஸ்கூட்டர் போயிட்டு ஸ்ட்ரைட்டாக போய் செவுத்தில் மோதி அந்த 4 வயது பெண் குழந்தை மண்டையில் வந்து சிவியராக இன்ஜூர் ஆகிருக்கு. அண்ட் அந்த போய் இடித்த இந்த வேகத்தில் அந்த பைக்கு, அந்த ஹேண்டில் பார் வந்து அப்படியே அந்த பெண் குழந்தை நெஞ்சில் அப்படியே சாஞ்சிருக்கு. ஸோ அப்படியே நெஞ்சில் வந்து அந்த ஒரு 110 கிலோ வண்டி விழுந்தால் எப்படி இருக்கும், அது ஒரு 4 வயது பெண் குழந்தைக்கு. அந்த இடத்துலேயே அது வந்து ரொம்ப துடிச்சு போகுது. பக்கத்தில் நடந்து போனவங்க, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் ஓடி வந்து அந்த பெண் குழந்தைய மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இந்த துயரமான சம்பவத்தில் அவங்களோட தாத்தாவுக்கு வந்து அதிர்ஷ்டவசமாக எந்த ஒரு காயமும் ஏற்படலை. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, டக்குன்னு அந்த இடத்துலேருந்து ஜம்ப் பண்ணியிருக்காரு, அந்த பைக்கை விட்டு எகிரியிருக்காரு. ஸோ அவர் வந்து எந்த ஒரு இன்ஜுரி இல்லாமல் தப்பிச்சிட்டாரு. இந்த பைக்கும் அந்த பொண்ணு மட்டும் போய் அந்த செவுத்தில் மோதியிருக்காங்க. அந்த மோதின இம்பேக்டில் அந்த பைக் வந்து அந்த 4 வயது பெண் குழந்தை நெஞ்சில் சாஞ்சு தலையில் போய் இம்பேக்ட் ஆகி, ஏன்னா ஹெல்மெட்டும் போடல, ஸோ தலை வந்து போய் செவுத்தில் இம்பேக்ட் ஆகி அந்த பெண் குழந்தையை மீட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் சிகிச்சை கொடுக்குறப்போ வந்து சிகிச்சை பலனின்றி அந்த பெண் குழந்தை வந்து துடித்து இறந்து போயிருக்கு இப்போது. ஸோ இந்த ஒரு துயரமான சம்பவம் வந்து ஒரு நியூஸ் மட்டும் இல்லை, இது எல்லாருக்குமே ஒரு சோஷியல் அவேர்னஸ் தான். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் மோஸ்ட் செல்லிங் 2 வீலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர்ஸ் தான். பைக்ஸ்லாம் அப்புறமா தான், ஸ்கூட்டர்ஸ் தான் எல்லாருமே வச்சுருக்காங்க. ஆக்டிவா, ஜூபிட்டரு, இப்போ நிறைய எலக்ட்ரிக்ஸ் வந்துருச்சு. எல்லாமே வந்து கியர்லெஸ் பைக்கு தான், எல்லாமே ஸ்கூட்டர் தான். எல்லார் வீட்லேயுமே குழந்தைகள் இருக்கும், குழந்தைங்களும் வந்து ஸ்கூட்டரில் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போய் ஸ்கூலில் விடுறதை நம்ம பார்க்க முடியுது. அவங்க தாத்தா கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விடுறாரு, வெளியில் கூப்பிட்டு போகிறாரு. அவங்க அப்பா அம்மா எல்லாருமே கூட்டிகிட்டு போகிறாங்க தான். ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு காஷனாக இருக்கணும். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களாக இருக்கட்டும், பெரியவங்களாக இருக்கட்டும், பக்கத்து தெருக்கு போனாலும் சரி, இல்லை கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போனாலும் சரி, ஹெல்மெட் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த ஹெல்மெட் அந்த பொண்ணு போட்டிருந்துச்சுன்னா இந்நேரம் வந்து உயிர் பொழைச்சிருந்துருக்கும். பட் அது நடக்கலை, சிவியர் ஹெட் இன்ஜுரின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பெண் குழந்தை உயிர் இழந்துருச்சு இப்போது. ஸோ இந்த மாதிரி நம்ம நாளைக்கு வந்து அவசரமாக நம்மளோட பசங்களை வந்து ஸ்கூட்டரில் ஏற்றிட்டு ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போகலாம், இல்லைனா பக்கத்தில் டியூஷனுக்கு கூப்பிட்டு போகலாம், எங்கே வேணால் நம்ம கூப்பிட்டு போகலாம். அந்த டைமில் வந்து நம்மளை அறியாமலே, இல்லை பசங்க அறியாமலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் யாராலையுமே காப்பாற்ற முடியாது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வை வந்து எல்லாருமே வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸாக வந்து கருதணும். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், விழிப்புணர்வாக இருக்கணுன்றது தான் என்னோட ஒரு வேண்டுகோளும். ஸோ இறந்து போனால் அந்த 4 வயது பெண் குழந்தையோட ஆன்மா சாந்தி அடைய வேண்டிக்கலாம். அண்ட் ஆல்சோ அந்த பெண் குழந்தையோட தாத்தா பத்மநாபன் அவர் மேலே வந்து நெக்லிஜென்ஸ் ஃபார் டிரைவிங்கு, அப்புறம் நெக்லிஜென்ஸ் ஃபார் டெத் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் மேலே வந்து வழக்கும் பதிஞ்சிருக்காங்க. ஸோ இதை வந்து அவர் மேலேயும் தப்பு கிடையாது, குழந்தைக்கும் ஒன்றும் தெரியாது.
ஸோ இது யாரை வந்து நம்ம குறை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சேஃப்டியாக இருந்திருக்கலாம், ஹெல்மெட் போட்டிருக்கலாம், இல்லைனா அவர் வந்து தான் குழந்தைய ஏற்றுறப்போ வண்டியை ஆஃப் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அதில் கீர் கிடையாது. இப்போ கீர் வண்டினா என்ன பண்ணுவோம், கிளச் பிடிச்சிட்டு கீர் போட்டு அப்புறமா விட்டால் தான் வண்டி போகும். அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, குழந்தைங்களுக்கு தெரியாது. பட் ஒரு நார்மல் ஸ்கூட்டரில் வந்து யார் திருகினாலுமே வண்டி போகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கூட்டரில் ஒரு குழந்தைய ஏற்றுறப்போ, அதுவும் 4 வயசு பெண் குழந்தைக்கு என்ன தெரியும்? ஸோ ஏற்றுறப்போ அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கலாம், வண்டி ஆஃப் ஆச்சு பண்ணியிருக்கலாம். ஸோ அதுவும் பண்ணலை அவர். ஸோ இந்த மாதிரி ஒரு துயரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சம்பவம் இதுக்கப்புறம் நடக்காத அளவுக்கு நம்ம எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்க பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த சம்பவம் வந்து பைக்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஆட்டோமேட்டிக் கார்ஸ், இவி கார்ஸ் எல்லாமே பவர்ஃபுல்லாக இப்போ வந்திருக்கு. ஸோ எல்லாருமே வந்து சேஃபாக பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ், subscribe to Paulsap and follow our official Instagram page, Paulsap Official. I'll see you guys in the next video. Bye.